ஆஹா, நடு ரோட்ல கரடி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க. யாரும் தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்க. கஜா கஜா, அந்த கரடிக்கு தூங்க வேற இடமே கிடைக்கலையா ஐயா? கரடி தூங்கிக்கிட்டு இருக்கு, சத்தம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணாத, சொன்னா கேளு. அந்த கரடி தூங்கிக்கிட்டு தான் இருக்க மோட்டு. ஆனா ரைட்ல யூட்டன் அடிச்சு பாரு, ஒரு கரடி முழிஞ்சுக்கிட்டு இருக்கு. பத்துரு மண்டையா, சத்தம் போடாம சும்மாறா. எதுக்காகனா அனாவசியமா இப்படி பதட்டப்படுற? டேய் பூசணிக்க மாட்டியா, ஏன்டா ஆடுற? சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டு போடா சீக்கிரம் மோட்டு. எங்கப்பா போறீங்க? அங்க பாருங்க, வாட்டுக்கு நடுவுல கோட்டை. இந்த வீரபாண்டி கோட்டையில அப்பா, எவ்வளோ பெரிய கோட்டை. உள்ள யார் இருக்காங்கன்னு பாப்போம். யாருக்கு அது உள்ள இருக்கா? கதவை திறங்க. பழைய பீஸா இருக்கு ஐயா. ஆக்சுவலா நாங்க பட்டணத்துல இருந்து திரும்ப வந்துகிட்டு இருந்தோம். வழி மாறி இங்க வந்துட்டீங்க. பார்த்தா இந்தியன் தாத்தா மாதிரி இருக்கீங்க. அடைக்கலம் தரீங்களா? உள்ள வாங்க வாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இங்க இருக்கிற எந்த பொருளையும் தொடக்கூடாது. இது ஒரு பயங்கரமான மந்திரவாதியோட கோட்டை. அவன் ரொம்ப வருஷமா இங்க தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் ஏதோ ஒரு மந்திரத்தை போட்டு வச்சிருக்கான். நான் போய் உங்களுக்காக டீ டிஃபன் எல்லாம் கொண்டு வரேன். ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க இருக்கிற ஒரு பொருளையும் நீங்க தொடக்கூடாது. நம்ம வேற எதையும் தொட வேண்டாம். அந்த மந்திரவாதியோட போட்டோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆள் சூப்பரா இருப்பாரா? வேணாம், எதையும் தொடாதீங்க. சரி. அடே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? வந்த இடத்துல சும்மா இருக்கிறது இல்லையா? என்னென்னமோ நடக்குது. அந்த புக்கை முதல்ல மூடுறேன். இங்க இருக்கிற எந்த பொருளையும் தொடக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டு போனேன்ல. ஒழுங்காத மூடிரு, சீக்கிரம் மூடு. ஒரு பயங்கரமான ஆளை அந்த மந்திரவாதி இதுக்குள்ள ஒரு கைதியா வச்சிருக்காரு. ஏன்னா அவனுடைய அகங்காரத்தையும் ஆணவத்தையும் குறைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காரு. இந்த பாக்ஸரை இந்த ஆல்பத்துல இருந்து வெளியில வர வச்சிருக்கீங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்களாம் என்ன பாக்ஸிங் பண்ண சொல்லி தூண்டி விட்டுருக்கீங்க. வாடா, நான் தான் உன் கூட மோத போற பாக்ஸர். நான் யாருக்கிட்டையும் தோத்ததே கிடையாது. நான் தோட்டாலே நீ பறந்துருவ, அடிச்சா செத்துருவ. பல்லு கண்ணா, நீ இன்னும் திருந்தாம தான் இருக்கியா? இப்ப கூட உன்னோட ஆணவத்திலையும் அகங்காரத்திலையும் மிதந்துகிட்டு தான் இருக்க. என்ன ஓல்டு மேன், எப்படி இருக்க? நான் எதுவுமே பண்ணலையே. ஒரு சில திருட்டு பசங்க திருடுறதுக்காக வந்தாங்க. அவங்க தெரியாம இத திறந்துட்டாங்க. இத பார்த்ததும் பயந்து ஓடி போயிட்டாங்க. யார பாத்துறா திருடங்கன்னு சொன்ன? இந்த பாருங்க, நாங்க ஒண்ணும் அப்படி பயப்படுற ஆள் கிடையாது, திருடங்களும் கிடையாது. வேணா என் நண்பர்களை கேட்டு பாருங்க. உங்க எல்லாரையும் நான் காப்பாத்தணும்னு தான் போய் சொன்னேன். ஆனா இப்போ நீங்களாவே முன்னாடி வந்து மாட்டிக்கிட்டீங்களே. ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுங்க. இல்லன்னா யாராவது இவங்கிட்ட போராடி தோத்து போயிட்டீங்கன்னா அப்புறம் அவங்கள இந்த ஆல்பத்துல கைதியா மாத்திடுவான். அப்புறம் இவனோட சைஸும் வயசும் அதிகமாகிக்கிட்டே போகும். உங்களை இங்க இருந்து ஓட விட்டாதானே ஓடுவீங்க. நான் விட மாட்டேனே. இப்போ பாருங்க. என்கிட்ட இருந்து தப்பிச்சு யாரும் எங்கேயும் போக முடியாது. சீக்கிரம் போப்பா. அந்த கேட்டு மூடுறதுக்குள்ள நாம எப்படியாவது இங்க இருந்து வெளியே போயாகணும். சீக்கிரம்.
பார்த்தா மூட்டை லாரி சைஸா இருக்கான், ஆனா மூளையே இல்ல. என்னோட பேஷண்ட் எல்லார் மேலயும் சத்தியமா சொல்றேன்பா, இனிமே நான் அந்த கோட்டைக்கு போகவே மாட்டேன். நீங்க போகலன்னா என்ன, நான் உங்களை விட மாட்டேன். இப்ப என்கிட்ட சரியா மாட்டீங்கடி. இப்ப பாரு என் பஞ்ச. அடுத்தது யாரு? பாக்ஸிங் பாக்ஸிங். எனக்கு பாக்ஸிங்ல வரது ஆளை விடுங்கோ. எங்க போடுற? நில்லு நில்லு நில்லு. காப்பாத்து. மாமியா. ஆஹா, அவனை சுத்தி சுத்தி அடிக்க வரானே. அம்மா, ஐயோ, யாரது? காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. என்கிட்ட வச்சுக்கிட்டா உங்க எல்லாரோட நிலைமையும் இதுதான். இப்போ உங்களையும் அனுப்ப போறேன். அடுத்ததா யாரு முதல்ல வர்றீங்க? எல்லாருமே தயாரா இருக்கீங்களா? அண்ணா, தலையில சேவிங் பண்ணா நீங்க என்ன மாதிரியே இருக்கீங்க. நான் சண்டை போட தயாராங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன மாட்டி விட்டுட்டீங்களப்பா, சீக்கிரமா என்ன வெளியே எடுங்கப்பா. டேய் பத்துல மண்டையா, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா சொல்லு. ஐடியா? நம்ம பாக்ஸர் இப்ப பிராக்டிஸ் பண்ணி இருப்பாருன்னு எனக்கு தோணுது. வா மாட்டோம். டேய், இது இந்த ஏரியா உள்ள நுழையாத. ஆளை போய் கூட்டிட்டு வரல. சிங்கம் சார், இல்லங்க, பாக்ஸர் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க சார். ஜஜக்மா, ஒரு வழியில எல்லாத்தையும் சொல்றேன், கொஞ்சம் சூதானமா ஓட்டிட்டு போங்க சார். ஓகே ஓகே, வாய்ஃபியா இதெல்லாம் உண்மைன்னு இப்ப கூட என்னால நம்பவே முடியல. பாக்ஸர் அண்ணா, நாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வந்திருக்கோம். சொல்லுங்க, என்ன விஷயம்? சீக்கிரம். தலையில அடிக்காதடா தருதல பயல. டேய், ஒரு பாக்ஸர் வந்திருக்கான்டா, அவன் உனக்கு சவால் விடுறான்டா. ஒட்டி கொட்டி நிக்கிறியான்னு கேக்குறான். முடிஞ்ச அவன்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சு பாரு. அட, என்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு தைரியம் யாருக்கு இருக்கு? எனக்கு இருக்கு. I am the best. I am the greatest. அட கடவுளே, இவ்வளவு பெருசா இருக்கான். இவன் மனுஷனா இல்ல ராட்சசனா? டேய், ஒழுங்கா ரூல்ஸ் படி வாடா. இந்தா. ஆஹா, இவனு உள்ள போயிட்டான். அட பாவிங்களா, என்ன பண்ணி தொலைச்சீங்க? ஓய், ஸ்டாப் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. எனக்கு இளநீர் தான் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அதனால என்னையில இருந்து நீ என்னோட நண்பன். டேய் கடம்போல்டே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள காப்பாத்துறது எப்படிடா சொல்லுடா. யாராவது முன்னாடி வந்து இந்த பல்லுவை தோக்கடிச்சிட்டா அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் ஆல்பத்துக்குள்ள போயிடுவான். அவன் போனதும் உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே வந்துருவாங்க. டேய் மொட்டை மண்டை, உன்கிட்ட சண்டை போட நான் தயாரா. அப்பதான் என் நண்பர்களை காப்பாத்த முடியும். மோட்டு, இந்த பல்லுவை உன்னால தோக்கடிக்கவே முடியாது. என் நண்பர்களை காப்பாத்துறதுக்காக நான் எவ்வளவு பெரிய ரிஸ்க் வேணாலும் எடுக்க தயார். எங்க நண்பர்களை எல்லாரையும் போட்டோ வாங்கி இவன் ஃப்ரேம் குள்ள வைக்கிற மாதிரி இந்த ஆல்பத்துக்குள்ள வச்சிட்டான். இவன் கூட சண்டை போட்டு நம்ம ஊர் மானத்தை நான் காப்பாத்தியே ஆகணும். அது மட்டும் இல்லாம இவன மாதிரி ஒரு அரக்கனுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கணும். அதுக்கு நான் தயார். I like it. I like it. I am the best. I am the greatest. Come on, fight. I am the best. I am the greatest. Come on, fight! ஏன் சும்மா ஓடிக்கிட்டு இருக்க? மரியாதையா சண்டை போடு. முடிஞ்சா நீ என் பின்னாடி ஓடி வாடா மொட்டை மண்டை. பஞ்சு கொடுத்தாலும் இவன் அதெல்லாம் பஞ்சு துடைக்கிற மாதிரி தொடச்சு போடுறான். காலி வயிறா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதா? ஐடியா அண்டிவே மோட்டோ. மோட்டோ, உனக்கு பிடிச்ச சமோசா வந்துருச்சு. சாப்பிட்டுட்டு நீ யாருன்னு அவனுக்கு காட்டு. இப்ப வாடா. இப்ப அடிச்சு பாடுறா. உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நான் இத்தனை முறை பஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமும் கூட
இவனால எப்படி நிக்க முடியுது? டேய் உன் பஞ்சு மட்டும் இல்லடா, இடியா விழுந்தாலும் தாங்குவேன். ஏன்னா சமோசா சாப்பிட்டிருக்கேன். இப்ப என்னுடைய சமோசா அடிய பாறா. நான் தோத்து போயிட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாது. பாஸ் பாஸ், you are the best. I am dying. ஓகே. மோட்டு பத்துலு, நீங்க உண்மையிலேயே ரொம்ப தைரியசாலியான ஆளுங்க தான். இங்க பாருப்பா மோட்டு, நீ தைரியசாலி மட்டும் கிடையாது, சொல்ல போனா நீ ஒரு நல்ல மனுஷனும் கூட. ஏன்னா உன் நண்பர்களுக்காக உன் உயிரை கூட கவலைப்படாம இன்னைக்கு நீ போராடி இருக்கப்பா. சரி, அப்ப நான் கிளம்புறேன்ப்பா. ஏன்னா திரும்பவும் இந்த ஆல்பத்தை கொண்டு போய் அதே இடத்துல வைக்கணும். நேரம் கிடைக்கும் போது நீங்க வாங்க, உங்களுக்காக ருசியான சாப்பாடெல்லாம் நான் சமைச்சு கொடுக்கறேன். வேண்டாம், திரும்ப போட்டு நாங்க வர மாட்டோம்.